வணக்கம். அழகு கலையின் மூலம் அசத்தும் பெண்கள். இனி விரிவான செய்தி. தற்போது நவநாகரிக உலகில் அழகு கலையின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகின்றது. எனினும் தற்போதைய நிலையில் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு அழகு கலையின் மூலம் தமது வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற கனவுடன் வாழும் பெண்கள் 20 பேருக்கு அழகுக்கலை பயிற்சியினை அம்மன் மகளிர் இல்லம் மற்றும் பொண்டனா ஆகிய அமைப்புகள் இணைந்து பயிற்சி நெறியினை மேற்கொண்டு வருகின்றது. 4 மாதங்கள் கொண்ட இவ் அழகுக்கலை பயிற்சியினை பொண்டனா அமைப்பின் பணிப்பாளர் வாமதேவன் அவர்களின் கீழ் இணைப்பாளர் ரஞ்சகுமார் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனக்கு ஏஎல் முடித்த பிறகு இப்படியான பாடங்கள் பியூட்டிஷியன் சம்மந்தமான பாடங்கள் படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் இந்த குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வருமான பிரச்சனைகள் காரணமாகவும் அது படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அம்மன் மகளிர் இல்லம் மற்றும் பொண்டானா ஃபவுண்டேஷன் அமைப்புகளால் இப்படி ஒரு இது இலவச கற்கை நெறி ஒன்று செய்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. இலவசம் தானே என்று போட்டு இங்கே வந்து பார்க்கலாம் தெரியுது. உண்மையிலேயே அது ஒரு பிரியோசனமானதாகவும் நிறைய ட்ரைனிங் பண்ணி நிறைய இது சொல்லி தராங்க. இங்கே நான் பயிர்றது எதிர்காலத்தில் எனக்கு ஒரு சிறு தொழில் அமைச்சு நான் என் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்த அம்மன் மகளிர் இல்லத்துக்கும் பொண்டானா ஃபவுண்டேஷனுக்கும் நான் நன்றியோட தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களோட பணி தொடரணும் வேண்டும். எனக்கு சின்ன வயசுலேருந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் சரியான ஆசை. அப்போ A-level முடித்த பிறகு பியூட்டிஷியன் கோர்ஸ் பழகுவோம்ட்ட வீட்டு அதுக்கு காசு கட்டி படிப்பிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அப்போ சரி நம்மளுக்கு ஃபேஷனே இல்லை விடுவோம்ன்றோட இருந்த பிறகு என் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக தான் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரீ தானே குவாலிட்டி குறையதான் இருக்கும்னா வந்தேன். இங்கே வந்ததுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் வைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டவுட்ஸுகளை உடனுக்குடன் கிளியர் பண்ணிக்கொள்கிறாங்க. அது நல்ல இதாக இருக்குது. நான் என்ன தான் படித்து டிகிரி ஹோல்டர் ஆனாலும் எனக்கு வீட்டோடைய ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ள பார்ட் டைம் ஜாப் இருக்கும். இது இப்படி உதவுனா அம்மன் மகளிர் இல்ல ஃபவுண்டேஷனுக்கும் பொண்டானா ஃபவுண்டேஷனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த ராணி மிஸ்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி மேலும் பிள்ளைகளுக்கு இவங்க செய்யணும்ன்றதை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் எனக்கு பியூட்டிஷியன் படிக்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருந்தது. 7 முடித்ததுக்கு பிறகு நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் செய்கிறதுக்கு நான் போய் விசாரிக்கிற டைமில் எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் மண்ணானும் வேணும். அப்போ அந்த வேணுமென்ற டைமில் எனக்கு அதை கொடுத்து படிக்கிறதுக்கான வசதிகள் கிடையாது. அப்போ அதால் அந்த எதிர்பார்ப்புகள் அந்த டைமில் நிப்பாட்டுப்பட்டுட்டு அப்போ நான் இருக்கிற டைம் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு இப்படி அம்மன் மகளிர் இல்லத்தாலேயும் பொண்டானா ஃபவுண்டேஷனாலேயும் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருந்தது. கிடைச்சதுக்கு நான் இங்கே பார்த்த டைமில் எங்களுக்கு சொல்லித்தர மிஸ்ஸில் நல்லா சொல்லி தந்திருந்தாங்க. இப்போ ஃப்ரீ என்ற டைமில் குவாலிட்டி குறைய அதுக்கு பாவிக்கிற க்ரீமுகள குவாலிட்டி குறைய அப்படின்னு இல்லாமலுக்கு அந்த ஃபவுண்டேஷனால் தந்த கேஷில் அவங்க பாவிக்கிற க்ரீமாக இருக்கட்டும் பாவிக்கிற அந்த திங்ஸில் இருக்கிற குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக பாவிச்சு எங்களுக்கு எப்படி கோர்ஸ் நல்ல வகையில் சொல்லித்தர முடியுமோ எவ்வளோ அவங்களோட எஃபெக்ட் போடையிலுமோ அந்த அளவு எஃபெக்ட் போட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறதுல நாங்கள் நல்ல திருப்தி அடைகிறோம். அடுத்தது எங்களுக்கு இதே மாதிரி நல்ல சேவைகள் வழங்கின பொண்டானா ஃபவுண்டேஷனுக்கும் அம்மன் மகளிர் இல்லத்துக்கும் தேங்க் பண்ணி. வணக்கம், என் பேர் ராகினி. நான் அம்மன் மகளிர் இல்லம் மற்றும் பொண்டானா ஃபவுண்டேஷனால் நடத்தப்படும் அழகுக்கலை பயிற்சியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் அம்மன் மகளிர் இல்லத்தால் வழங்கப்பட்ட சமையல் கலை பயிற்சியில் நான் ஒரு பயிற்சியாளராக பங்கு பெற்றிருந்தேன். அதன் பிறகு கடந்த 2025ஆம் ஆண்டு சமையற்கலை ஆசிரியராகவும் 20 பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த வருடம் அழகுக்கலை ஆசிரியராக இவங்களுக்கு நான் ஒரு பயிற்றுவிச்சு கொண்டிருக்கிறேன். என்னட்ட 20 பிள்ளைகள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே எம்என் டிவிஷனுக்குள்ளே வருவாங்க. 5 கிராமங்கள் GN பிரிவிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே வறுமை கோட்டில் வாழ்கிறார்கள் இல்லை தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அழகுக்கலை இப்போ எடுத்துக்கொண்ட மட்டக்களப்பு மாவட்டம் முன்னேறி கொண்டு போகிற ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு சந்திகளையும் ஒவ்வொரு வீட்டுப்பாடல்கள் இருக்குது. அதே நேரம் மக்களுக்கு அழகுக்கலை சேவை அதிகமாக தேவைப்படுது. அப்போ இப்போ மார்க்கெட்டிங்கில் என்ன தொழில் இருக்குதோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ இந்த அழகுக்கலையை
அம்மன் மகளிர் இல்லத்திலையும் பொண்டானா ஃபவுண்டேஷன்லையும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பயிற்சி இந்த அழகுக்கலை பயிற்சியை பெறத்துக்கு பிள்ளைய தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வசதி இல்லை, பொருளாதார பிரச்சனையால் இந்த பயிற்சியை கொடுக்கணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இப்போ இதை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். இவங்க இப்போ இதை பழகி முடிய நிச்சயமாகவே இவங்களுக்கு நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியராக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னட்ட கற்றுக்கொண்ட பிள்ளை வெளியே போய் தான் ஒரு ஆசிரியராகவும் இருக்கணும். அதே நேரம் தான் ஒரு வீட்டுப்பாடம் நடத்துகிற அளவுக்கோ தான் ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்கிற அளவுக்கோ நான் முழுமையாக எந்த பக்கசார்பும் இல்லாமல் இந்த பயிற்சியை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது என் ஆசிரியர் தொழிலுக்கு நான் செய்கிற துரோகம். நான் அதை நினைச்சு தான் நான் ஒரு இந்த வருமானம் சம்பளத்துக்கு அப்பாற்பட்டு நான் இதை உண்மையாக முழு மனசோட நான் அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இவங்க வந்து எதிர்காலத்தில் இங்கேருந்து போய் இவங்க ஒரு பியூட்டி பார்லர் போடலாம், அல்லது ஒரு பியூட்டி பார்லரில் இவங்க வேலைக்கு நிற்கலாம். முக்கியமாக வந்து இவங்களுக்கு நான் மெனிக்யூ ஐப்ரோ த்ரெட்டிங் இதெல்லாம் அவங்க வெளிநாடு போனாலும் அங்கே வந்து மெனிக்யூ தான் முக்கியமாக வந்து எல்லாருமே செய்யக்கூடியது. அதனால் இவங்களுக்கு நான் அந்த பயிற்சி கொடுத்துருக்கிறேன். அதுவும் வந்து இந்த பயிற்சியில் பியூட்டி அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் ரெண்டும் செய்து கொண்டிருக்கிறேன். அவங்க வந்து ஒரு பார்லருக்கு வேலைக்கு போனால் இவங்க வந்து தரமாக ஒரு பியூட்டி பார்லரில் போய் வேலை செய்யலாம். இவங்க டிமாண்ட் பண்ணி நல்ல சம்பளம் பேசி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறேன். அதே போல் இவங்க சொந்தமாக ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பித்து செய்யக்கூடிய திறமையும் இவங்களுக்கு அதுக்குரிய பயிற்சியும் கொடுத்துருக்குறேன். அதே நேரம் இவங்க இப்போ எவ்வளவு கிராம பகுதிகளில் இருக்கிற மக்கள் உண்மையில் பெண்கள் இவங்களுக்கு இப்போ கணவனில் தங்கி வாழ்கிறாங்க, அல்லது அம்மா அப்பாவோட வாழ்கிறாங்க. அம்மா அப்பாவோட வாழக்குள்ளேயும் ஒரு பிள்ளை படித்து ஒரு ஏர் கிளாஸுக்கு போகிறதுக்கு கூட வருமானம் இல்லாமல் இருக்குது படிக்கிறதுக்கு. அப்படியான சூழலில் ஒரு பிள்ளைக்கு வந்து பியூட்டின்றது ஒரு கனவு மாதிரி. அது படிக்கிறதுக்கு நிறைய காசு தேவை. ஒரு ஆள் இந்த பியூட்டி கோர்ஸ் முடிக்கிறதுக்கு மட்டும் 1.5 லட்சம் வெளியே போகும் இவங்களுக்குரிய காசு. அப்போ அந்த காசு கட்டி இவங்களால் உண்மையில் படிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை இவங்க உண்மையிலேயே அம்மா அப்பாவோடு இருக்கிற பிள்ளைக்கும் இது படிக்கக்கூடிய வசதி. அதே நேரம் கணவனோடு இருக்கிறவங்க அவங்களோட குடும்பம் பொருளாதார சுமைக்கு மத்தியில் அவங்களால வந்து உண்மையாக படிக்கிறாரு காசு கட்டி. அப்படி இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஏனெண்டா எல்லா பயிற்சியிலையும் விட அழகுக்கலைக்கு வந்து நிறைய செலவாகும். ஏனெண்டா அவங்களுக்குரிய திங்ஸுகள் வேண்டதுக்கே நிறைய போகும் செலவு. அதே நேரம் இப்போ வெளியவங்க காசு கட்டி படிக்கவும் வேணும், அதுக்குரிய திங்ஸும் இவங்க கொண்டு போய் தான் செலவழிக்கணும். அப்போ அன்றாட சாப்பிட்றது கஷ்டப்படுற ஒருத்தரால் நிச்சயமாக இந்த பயிற்சி எடுக்க இயலாது, எல்லாராலையும் முடியாது. இது வந்து உண்மையில காசு. இப்போ நானே சொல்கிறேன், நானே கஷ்டப்பட்டு தான் படிச்சுனா எனக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட பெண்களை தான் நான் இதில் உள்வாங்கியிருக்கிறேன். அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அடிமட்டத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை இதுக்குள்ள உள்வாங்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க ஒரு பயிற்சியாளராகவோ அல்லது ஒரு தொழிலதிபராகவோ மாறணும் தான் என் ஆசை. தொடர்ந்தும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அம்மன் மகளிர் இல்லம் மற்றும் பொண்டானா ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த மாணவர்கள் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலே நான் நன்றிகளை சொல்கிறேன். இன்னும் மேலதிகமாக இதே போன்று கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு, இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகள் பயிற்சிகள் இன்னும் உங்களோட மகளிர் இல்லத்தால் கொடுக்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த ரஞ்சித் அண்ணா மற்றும் அம்மன் மகளிர் இல்லம் பணிப்பாளர் வாமதேவ் அண்ணாங்க பொண்டானா ஃபவுண்டேஷனுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவை சரிக்கிறது ஃபர்ஸ்டா நீங்க பாத்துறீங்க, நோட் பண்ணி ஸ்ட்ரைட்டா பண்ணணும். இந்த பக்கம் மாறவில்லை தான், இந்த பக்கம் பண்ணணும், அந்த பக்கம் மாறவில்லை. சரியா அளந்து பார்த்து போட்டு சரிக்கணும். அதை சரியா பண்ணிக்கிறா அப்புறம் சரியாவே இருமில்ல.